அழகி புத்தம் புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது கொஞ்சம் வினோதமான தொடர்கதை. வேதனை உச்சத்துல இருந்தான். அவன் முகத்துல திடீர்னு ஒரு மாற்றம். அவன் அறியாம அவன் முகத்துல ஒரு சிறு புன்னகை. அவன் சிரிச்சான். நான் பார்த்தேன். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? என் செல்வா சிரிச்சான். நான் பார்த்தேன். அவன் சிரிச்சான். 3 வருஷம் நரக வாழ்க்கை வாழ்ந்தவன் இன்னைக்கு சிரிச்சான். நான் பார்த்தேன். என் புள்ள சிரிச்சான். நான் பார்த்தேன். இந்த சிரிப்புக்கு யாரு காரணம்? என் புள்ள என்னத்துக்காக சிரிச்சான்? ரோஹித், ராஜகிளியம்மா, என்ன நடந்தது? ஐயோ, அங்க நடந்த சண்டை ராஜகிளியம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவங்க புள்ளைய அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாங்கன்னு தெரிஞ்சதே அந்த குடும்பமே உசுரோட இருக்காத. ராஜகிளியம்மா, என்ன நடந்ததுன்னு நான் கேட்டேன். ராஜகிளியம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டா? யார் சொல்லிருப்பா? நான் சொல்லாம எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஒருவேளை அந்த பொண்ணே வந்து சொல்லியிருக்குமோ? அந்த பொண்ணு சொன்னாலும் சொல்லியிருக்கோம். அதான் ரொம்ப நேர்மையான பொண்ணாச்சே. அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ராஜகிளியம்மா, சொல்லு. அது வந்து ராஜகிளியம்மா, அங்க தம்பி போய் நின்ன உடனே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணையும் நம்ம செல்வா தம்பி இணைச்சு வச்சு பேசினாங்க. அடிக்க கை வாங்கினாங்க. அந்த நேரத்துல அதான் நேத்து நம்ம வீட்டுக்கு வந்ததே அந்த நேர்மையான பொண்ணு, இல்ல அந்த அழகி பொண்ணு. ஆமா, அவங்க அண்ணன் ஆர்வால தூக்கிட்டு வெட்ட வரும்போது சரியான நேரத்துல அந்த பொண்ணு நம்ம செல்வத்தம்பிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, இவர் மேல உங்க விரல் பட்டாலும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுனா. ஆமா ராஜகிளியம்மா, நம்ம செல்வத்தம்பியை விட்டு அந்த பொண்ணு ஒரு அடி கூட நவளவே இல்லை. கடைசி வரைக்கும் செல்வத்தம்பி பக்கத்திலே தான் அந்த பொண்ணு நின்று பாதுகாத்துட்டு இருந்தா. செல்வத்தம்பிக்காக அந்த பொண்ணு வீட்டுல இருக்க எல்லாரும் ஏத்து பேசினா. வாழ்க்கையில முத நேத்து தான் ஏத்து பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? ஆமா ராஜகிளியம்மா, அந்த பொண்ணு செல்வத்தம்பிய விட்டே கொடுக்கல. அவங்கள யாரு நினைச்சீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் தைரியமா போல்டா பேசினா. அப்போ செல்வா அமைதியாவானா? அதான் ராஜகிளியம்மா, எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. செல்வத்தம்பிக்கு கோவமே வரல. கோவம் வரலையா? ஆமா ராஜகிளியம்மா, செல்வத்தம்பி முகத்துல கோவமே இல்ல. அவ்வளோ சாந்தமா நின்னாரு. கேக்குதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்க. அத கண்ணால பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிட்டேன். உண்மையிலேவா செல்வா கோபப்படல? அவன்தான் கோகானாச்சே. கோவம் வந்தது. என்ன சொல்ற? அந்த பொண்ணை அடிக்க சொல்லி அவங்க அன்னிக்காரி எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு இருந்தா. அப்ப செல்வத்தம்பிக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம். என்ன பண்ணனா? ஒரு செகண்ட் கூட தாமதிக்கல. பக்கத்து நின்ன புளிய தப்புன்னு இழுத்து தான் கூட அரவணைச்சு வச்சுக்கிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமா, நானும் எதிர்பார்க்கல. அந்த வீட்டுல உள்ளவங்க பேயடைஞ்ச மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை இருக அணைச்சு வச்சுக்கிட்டு இவளை ஒழுங்கா காலேஜுக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்ல, நான் போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய அடிக்கலாம் வைக்கலாம்னு நினைச்சீங்க, நாளையில இருந்து நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பீங்கன்னு மிரட்டிட்டு வந்துட்டாரு. ஐயோ, இத கேட்கும் போதே செத்தலாம் போல இருக்கு. நான் இப்ப செத்தா கூட நிம்மதியா சாவேன். என் புள்ள. அப்புறம் ஒத்தர் பாத்துக்கிட்டாங்களா என்ன? ஆமா ராஜகிளியம்மா, பெரியும் போது கூட நம்ம செல்வத்தம்பி அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு தான் வந்தாரு. அது மட்டும் இல்ல, உன் நேர்மையும் உன் தைரியமும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. போடுறா வெடிய. கூட தானே இருந்த? ராஜகிளியம்மா, என்னால ஒன்னும் பண்ண முடியல. செல்வத்தம்பியும் அந்த பொண்ணும் பக்கத்துல நெருக்கமா நிக்கும் போது நான் என்ன பண்ண? சரி, என் பிள்ளைய அவன கை வச்சானவ அந்த பொண்ணுதான் வைக்க விடலையே. சரி, நீ கிளம்பு. சரிங்கம்மா. அப்பப்ப எதனால என்கிட்ட சொல்ல பழகு. சரிங்கம்மா. ரோஹித், செத்த ராஜகிளியம்மா, அடுத்த மாசம் கூட 10,000 ரூபாய் வாங்கிக்க. ராஜகிளியம்மா. ஆமா, கூட 10,000 வாங்கிக்க. போ. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா.
ஆமா, இப்ப நான் அப்படி என்ன நல்ல செய்தி சொல்லிட்டேன்னு எனக்கு 10,000 இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு. நான் ஒன்னும் அப்படின்னா ரோஹித், வண்டி ரெடி பண்ணு. செல்வா, கார் ரெடியா தான் இருக்கு. கார் வேண்டாம், என் பைக் ரெடி பண்ணி வை. ஓகே செல்வா. அம்மா. என்னது, செல்வா தம்பி உசுர் அடிச்சுக்கிட்டே வந்தாவளா? ரோஹித், வண்டி ரெடி பண்ணிட்டியா என்ன? ரெடியா தான் இருக்கு செல்வா. ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிடு. சரி செல்வா. இப்ப அவன் உசில் ஊதிக்கிட்டு தானே வந்தான். ஆமா ராஜகிளியம்மா. நல்ல தெரியல, அவன் உசில் ஊதிக்கிட்டு தானே வந்தான். ஆமா ராஜகிளியம்மா, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் அழுதுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வரவரு இன்னைக்கு உசுல் அடிச்சுக்கிட்டு தான் வந்தாரு. இங்க கேளு, அவன் என்ன பண்றான், யாது பண்றான். அது மட்டும் இல்ல, அது வந்து என்னது, அதான் அந்த பொண்ணு தைரியமான வீரமான அந்த பொண்ணு பேரு கூட அழகி. அழகி அழகி. அந்த பொண்ணையும் கொஞ்சம் கண்காணிச்சு சொல்லிடு. ராஜகிளியம்மா, சொன்ன செய்வேன். அதை விட்டு எனக்கு என்னமா வேலை? அந்த பொண்ணை விசாரிக்கணும், அந்த பொண்ணு என்னென்ன பண்றா, எங்கெங்க போறான்னு காணிக்கணும். அவ்வளவுதானம்மா? ஆமா ஆமா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படின்னா அந்த பொண்ணு அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. இன்னுமா அன்னிக்கறி உசோட இருக்கா? அதையே கேக்குறேன், வாயே திறக்கல. ஏன்னா ராஜகிளி அம்மா வீட்ல இருந்துலாம் மிரட்டல் வந்திருக்கு. அவங்க சாதாரண குடும்பம்லாம் இல்லையா, அவங்க ஏதோ ஜமீன் சொன்னாங்க. எங்க அப்பா விசாரிச்சிருக்காங்க. அவங்க பெரிய இடம், பகச்சுக்க வேண்டாம், படிக்க தானே அனுப்ப சொல்றாங்க, அனுப்போன்னு எங்க அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணி வாயே திறக்கல. எதுக்கு மேல எடுத்து பொல்லாப்புன்னு எல்லாரும் அமுக்கமாயிட்டாங்க. எங்க சின்னனை மட்டும் எங்க அண்ணி தூண்டி விட்டுட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் துள்ளனா, அதுக்குள்ள ஒரு நைட்டு 8 மணி இருக்கும். சரி, அந்த ராஜகிளி அம்மாவே போன போட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, போட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான அத்தனையும் என் நிறுவனத்துல இருந்து போகும். அந்த பிள்ளைக்காக நீங்க 1 ரூபா செலவழிக்க வேண்டாம். அந்த பிள்ளைய சுதந்திரமா சந்தோஷமா இருக்க விட்டா போதும். மீறி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்ததே உங்க குடும்பத்துல ஒருத்தன உசுரோட இருக்க முடியாது அப்படின்னு மிரட்டிட்டாங்க. அந்த ராஜகிளி அம்மாவா? ஆமா, போன் எடுத்தது எங்க அண்ணிக்காரி தானே. அப்ப தேவைதான். அதனாலதான் நான் இன்னைக்கு கிளம்பி வரும்போது எங்க அண்ணிக்காரி எனக்கு கண்டுக்கவே இல்ல. அத நீ சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கும் போதே தெரியுது. ஆமா, சுடிதார்லாம் எப்படி தச்ச? இது நான் வயசுக்கு வந்தப்போ எங்க வீட்டை தச்சு கொடுத்தாங்க. எங்க அண்ணிக்காரி என்னை இதை போட விடுறதே இல்ல. அதான் இன்னைக்கு காலேஜுக்கு போலாமேன்னு எடுத்து போட்டுட்டு வந்தேன். என்ன தச்சு ஒரு 3 வருஷம் இருக்குமா? ஆமா, 3 வருஷம் இருக்கும். அப்பமே ஆசையா தச்ச. எங்க அண்ணிக்காரி சுடிதார்லாம் போடக்கூடாது, அதான் நல்லது இல்ல, அதுல குடும்ப பொம்பளைக்கு அழகு இல்ல, சினிமாக்காரி தான் போட்டுட்டு அலைவா, அப்படி இப்படின்னு சொல்லி என் சுடிதாரை பிடிங்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதான் இன்னைக்கு இதை தைரியமா எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அதனால தாவணிக்கு ஈடாகல. அதுல ரொம்ப அழகா இருப்ப, இதுல அழகா தான் இருக்க. எனக்கு ஆசையா இருந்துச்சு. இது பழைய சுடிதார் பத்தியா, அதான் நல்லா இல்ல. புது சுடிதார் போட்டா நல்லாதான் இருக்கும். அதையும் ராஜகிளி அம்மா வீட்ல இருந்து வாங்கிட வேண்டியதானே. இதுக்கே நான் இனி என்னென்ன பாடுபட போறனோ யாருக்கு தெரியும். என் அன்னிக்காரி அங்க என்ன பிளான போட்டுட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும். ஏதோ அந்த ராஜகிளி அம்மா ஏதோ உதவி பண்றாங்கன்ட்டு சந்தோஷத்துல இருக்க. ஆனா என் அன்னிக்காரிய பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவ ஒரு விஷ பாம்பு. அவ குறிக்கோளே என்ன ஒரு முட்டாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கைய நாசம் பண்ணணும்தான். அதுக்காக எந்த எல்லைக்கும் போவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எங்க அண்ணியோட தம்பிய இப்ப அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர வைக்கா. எதுக்கு? அவன் கூட நான் பழகணுமா, அதுக்காக. இங்கேயே கெதியா கிடக்குறான். எனக்கு பிடிக்கவே இல்ல. அவனும் அவன் பார்வையும் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இத நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லு. டைப்ரைட்டிங் கிளாஸ் போறேங்க, உடனே தம்பி அவளை கொண்டு விட்டுட்டு வா, பத்திரமா கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதான் சில நாள் நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் வர்றதே இல்ல. ஓ, அதுக்கு தான் அப்படி லீவ் போடுவியா?
அவன் கூட வரதுக்கு படிக்காமலே இருந்துட்டு போயிடலாமே. அவன் கூட்டு வர எங்க பேர்ல என்னெல்லாம் பண்றான் தெரியுமா? இப்பதான் எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்க போதா எனக்கு தெரியல. இப்ப எங்க அன்னிக்காரங்க என்னென்ன பிளான போட்டு வச்சிருக்காளோ தெரியல. படிக்கணும்னு வந்திருக்கேன், பாப்போம். உங்க வீட்டுல யாரும் இதை கண்டுக்கவே இல்லையா? எங்க கரெக்டா எங்க அம்மா இல்லாத நேரம் தானே எங்க அண்ணி இந்த நாடகத்தெல்லாம் அரங்கேத்துறாங்க. நான் எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்ல போதுக்கு முன்னாடியே எங்க அண்ணி முந்திரி கொட்டை மாதிரி முந்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க. எங்க படிப்பெல்லாம் கை வச்சிருவாங்களோன்னு நானும் காட்டி கொடுக்காம இருக்கேன். இப்ப போற காலேஜ்ல மட்டும் எனக்கு இடம் கிடைச்சிட்டுனா நான் எப்படியாவது தப்பிச்சிருவேன் கோமதி. ஆனா காலேஜ் திறந்து 1 மாசம் ஆயிட்டு. இப்ப என்னடி பண்ண போற? சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியலையே. அதாண்டி எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, எனக்கு எப்படியாவது இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும். டிகிரிக்கு கிடைக்கல, டிப்ளமாவுக்கு கிடைச்சிருக்கு. அதையாவது படிச்சிருன்னு. எது படிச்சா என்ன, எனக்கு படிக்கணும் அவ்வளவுதான். சரி வா, நேரம் ஆயிராம போய் கேட்டு பார்த்துட்டு வருவோம். சரி. ஏம்மா காலேஜ் திறந்து 1.5 மாசம் ஆகுது. இப்போ வந்து நின்னுக்கிட்டு எனக்கு சீட்டு கொடுங்கன்னா நான் எப்படிமா கொடுக்க முடியும்? சார் இவன் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் அவங்க வீட்டுல படிக்கவே அனுப்ப மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இவ படிப்பே நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஒருத்தவங்க உதவினால படிக்க வந்திருக்கா. இப்போ நீங்களும் உதவலன்னா எப்படி சார்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. படிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்து படிக்க வந்திருக்கீங்க. நாங்க என்கரேஜ் பண்ணணும், உங்களுக்கு உதவி பண்ணணும். ஆனா அதுக்கான இடத்துல நான் இல்லம்மா. நான் வெறும் பிரின்சிபால் தான். எனக்கும் மேல இந்த காலேஜ் நடத்துறவங்கலாம் இருக்காங்க. அது எப்படிமா ஒரு சீட்டுக்கு 4 லட்சம் 5 லட்சம்னு போகுது. எப்படிமா ஃப்ரீயா கொடுப்பாங்க? பணம் இருந்தாதான் சீட்டு கிடைக்குமா சார்? குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயாவது வேணுமா? அப்படி கட்டினீங்கன்னா ஒருவேளை சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஐடி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு கொஞ்சம் செலவாக தான் செய்யும். இன்ஜினியரிங்னா சும்மாவாமா? சார் 5 லட்சம் ரூபாய்லாம் எங்க வீட்டுல கொடுப்பாங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், இவதான் நல்ல மார்க் எடுத்திருக்காளா சார்? அதுக்காக கொடுங்க சார். சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இந்த காலேஜுக்கு பேரும் புகழும் நான் வாங்கி கொடுக்குறேன் சார். சத்தியமா நல்ல மார்க் எடுத்து நம்ம மாவட்டத்திலே பெஸ்ட் காலேஜ்னு பேர் வாங்கி தரேன் சார். அதையே நன்கொடையா எடுத்துக்கோங்க சார். நான் என் உழைப்பு ஃபுல்லா கொடுக்குறேன் சார். நல்லா படிக்கிறேன் சார். அம்மா நீ படிப்ப, உன் மார்க் நல்ல மார்க் தான். ஆனா இங்க அதை விட பணம் தாமா பேசும். 5 லட்சம் ரூபாய்லாம் எங்க வீட்டுல தர மாட்டாங்க சார். அதெல்லாம் எங்க வீட்டுல நினைக்க முடியாத ஒண்ணு சார். ஏம்மா இப்போ ஒரு சீட்டு காலியா இருக்கு, அதுக்கு 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. நீ என்னன்னா? சார் ப்ளீஸ் சார். ஏம்மா வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்கம்மா. பக்கத்துல நிறைய சின்ன சின்ன இன்ஸ்டியூட்லாம் இருக்கு, அங்க படிங்களே. சார் இந்த காலேஜ்ல படிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை சார். ப்ளீஸ் சார். ஏம்மா என்னால எதுவும் பண்ண முடியாது. வேணா காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பேசி பாக்கீங்களா? ஓகே சார். ஆனாலும் அவர் மனம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் ஒரு சிறு முயற்சி, ஒருவேளை உன் மேல இறக்கப்பட்டு சீட்டு கொடுக்கலாம். இருந்தாலும் அவர் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்க சார். அவர் இப்ப எங்க சார் இருப்பாரு? இப்போ அந்த ஹால் வழியா வந்துட்டு இருப்பாரு, அங்க போய் பார்த்து பேசுங்க. ஓகே சார். சரிம்மா, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருங்க. சரிங்க சார். என்னடி 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க? அப்ப நான் படிக்க முடியாதாடி? சச்சா அப்பலாம் இல்லடி, நீ படிக்க முடியும். அழகியா வருதுடி. கனவோட படுத்தே தெரியுமா? நாளையில இருந்து காலேஜுக்கு போறோம்னு சந்தோஷமா தூங்குனேன். தூக்கம் கூட எனக்கு வரல. காலேஜுக்கு போறோம்னு எப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ நீ அழாதடி. நீ அழுத என்னால தாங்கிக்க முடியல. நான் சத்தியமா சொல்றேன், நீ காலேஜ் படிப்பட்டு உனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க. உதவினாலதானே இவ்வளவு தூரமாவது வந்த. இனி யாரு உதவி பண்ண போறா? அண்ணா கரஸ்பாண்ட் வராங்க, அவங்க கிட்ட பேசுன. இங்க பாரு, நீ தாழ்மையா கேளு. சார் எப்படியாவது எனக்கு சீட்டு கொடுங்க சார்னு கெஞ்சி பாருன்னு. சரி கரஸ்பாண்ட் போறாரு, கூப்பிடுடி. சார் சார். என்னம்மா யாரு? சார் உங்க காலேஜ்ல எனக்கு ஒரு சீட் வேணும் சார், இன்ஜினியரிங் கிளாஸுக்கு சார். அது அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சே. பிரின்சிபலை பாத்தீங்களா? பார்த்தோம் சார். ஆனா அவங்க என்னம்மா 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபாயா? இந்த பிரின்சிபாலுக்கு என்ன ஆச்சுது? 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. அந்த சீட்டுக்கு 15 லட்சம் ரூபாய். எவ்வளவு தைரியம் இருந்தா 5 லட்சம் ரூபான்னு சொல்லிருப்பாரு. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல சார். நல்ல மார்க் எடுத்திருக்கேன்.
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் என்ன காலேஜை இழுத்து மூடிட்டு போக சொல்றியா? சரி, உனக்கும் எனக்கும் வேண்டாம். 10 லட்ச ரூபா கொண்டுட்டு காலேஜ் சேருமா? ராஜகிளியம்மா, என்ன அதிகமா பேச வைக்காதம்மா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். காலேஜ் விட்டு வெளியில போங்க. சார் சார் ப்ளீஸ் சார். சொல்றேன் இல்லம்மா. ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். என்ன இங்க என்ன பிரச்சனை? ஐயோ செல்வா தம்பி, செல்வா தம்பி, ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி. என்னங்க? ஐயோ உங்க தயவு இல்லாமல தம்பி, ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி. எந்திரிங்கன்னு சொன்னேன். தம்பி கோவத்துல இருக்கீங்களா? என்ன பிரச்சனைங்க? ஒண்ணு இல்ல தம்பி, காலேஜ் தந்து 1.5 மாசம் ஆகுது. இப்போ போய் வந்து நின்னுட்டு எனக்கு சீட்டு கொடுங்க. அதான் எப்படி முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. என்ன குறிப்பு கேட்கிறாங்களோ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. உங்களுக்கான பணம் வந்து சேரும். தம்பி தம்பி, அடே உனக்கு சீட்டு கிடைச்சிட்டு. ஆமா, ஆனா எப்படி கரெக்டான நேரத்துல? இது பெரிய இடமா இருக்கும் போலுக்க. ஏமா இந்த தம்பிய தெரியும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கல. ஏன்? ஏமா நான் காலேஜ் நடத்தணுமா வேண்டாமா? இந்த தம்பிய தெரியும் ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? ஐயோ இப்ப என் மேல என்ன ஆக்சிடென்ட் எடுக்க போகுதுன்னு தெரியலையே. ஏமா பக்கத்து கிளாஸ் தாமா இன்ஜினியரிங் கிளாஸ். போய் உட்காருமா. நீதாமா? ஏமா ஒரே ஒரு வார்த்தை இந்த தம்பிய தெரியும் சொல்லிருக்கலாம்லாமா? இவருக்கு இவ்வளவு செல்வாக்கா? எனக்கு ரொம்ப பழக்கம். அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ். நாங்க ரொம்ப சொந்தக்காரங்க.